வெல்கம் டு கரண்ட் அஃபேர்ஸ் வித் சூர்யா. வாங்க இன்றைய முக்கிய செய்திகள் பார்க்கலாம். G7 கிரிட்டிக்கல் மினரல் ஸ்டாக்ஸ் அண்ட் இந்தியா இன்விடேஷன். அமெரிக்கா முக்கிய கனிமங்கள் தொடர்பான G7 நிதி அமைச்சர்கள் கூட்டத்தில் பங்கேற்க இந்தியாவை அழைத்துள்ளது. இந்த கூட்டம் 2026 ஜனவரியில் வாஷிங்டனில் நடைபெற உள்ளது. பாதுகாப்பு, உயர் தொழில்நுட்பம் மற்றும் தூய்மை ஆற்றலுக்கு தேவையான கனிம விநியோக சங்கிலியை பாதுகாப்பதே இதன் முக்கிய நோக்கமாகும். சீனாவை அதிகமாக சார்ந்திருப்பதை குறைப்பதே இந்த முயற்சியின் இலக்காகும். இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் என்கேஜ்மெண்ட் வித் வைமார் ட்ரையாங்கிள். இந்தியா வைமார் முக்கோண நாடுகளுடன் முதல் முறையாக அதிகாரப்பூர்வமாக தொடர்பு கொண்டுள்ளது. இந்த குழுவில் பிரான்ஸ், ஜெர்மனி மற்றும் போலந்து ஆகிய நாடுகள் இடம்பெறுகின்றன. 1991ஆம் ஆண்டு ஜெர்மனியின் வைமார் நகரில் இந்த கூட்டணி உருவாக்கப்பட்டது. அரசியல் மற்றும் மூலோக ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதே இதன் பிரதான நோக்கமாகும். நாசா ஆஸ்ட்ரோனட்ஸ் ரிட்டர்ன் ஏர்லி ஃப்ரம் ISS. மருத்துவ காரணத்தால் நாசா 4 விண்வெளி வீரர்களை முன்கூட்டியே பூமிக்கு மீட்டுள்ளது. க்ரூ 11 பயணம் 2025 ஆகஸ்ட் மாதத்தில் விண்வெளிக்கு அனுப்பப்பட்டது. 2 அமெரிக்கர்கள், 1 ஜப்பானியர் மற்றும் 1 ரஷ்ய விண்வெளி வீரர் திரும்பியுள்ளனர். கடந்த 25 ஆண்டுகளில் இது முதல் முன்கூட்டிய விண்வெளி வீரர் மீட்பாகும். ஃபாஸ்டஸ்ட் ஸ்பின்னிங் ஆஸ்டராய்டு 2025 MN45 டிஸ்கவர்டு. 2025 MN45 எனப்படும் விண்கள் அதன் அளவுக்குள் மிக வேகமாக சுழலும் விண்களாக கண்டறியப்பட்டுள்ளது. இதன் விட்டம் சுமார் 710 மீட்டராகும். 113 வினாடிகளில் ஒரு முறை முழு சுழற்சி செய்கிறது. இந்த விண்கள் மார்ஸ் மற்றும் ஜூபிட்டர் இடையிலான விண்கள் பட்டையில் அமைந்துள்ளது. ஸ்மூத் கோட்டட் ஆட்டர் ஸ்பாட்டட் இன் அட்யார் ரிவர். சென்னையின் அடையாறு ஆற்றில் அரிய ஸ்மூத் கோட்டட் ஆட்டர் காணப்பட்டுள்ளது. இந்த உயிரினம் பொதுவாக இனிப்பு நீர் சூழலில் வாழ்கிறது. IUCN சிவப்பு பட்டியலில் இது வல்னரபிள் என வகைப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த கண்டுபிடிப்பு நகர்ப்புற உயிரியல் பல்வகைமையை வெளிப்படுத்துகிறது. 10th டிஃபென்ஸ் ஃபோர்சஸ் வெட்டரன்ஸ் டே. 10வது பாதுகாப்பு படைகள் முன்னாள் வீரர்கள் தினம் 2026 ஜனவரி 14 அன்று அனுசரிக்கப்பட்டது. இந்த நாள் இந்திய ஆயுதப்படை முன்னாள் வீரர்களின் சேவையும் தியாகமும் நினைவு கூர்கிறது. நாடு முழுவதும் பல ராஜ்ய மற்றும் மாவட்ட சைனிக் போர்டுகளில் நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. ஃபீல்ட் மார்ஷல் KM கரியப்பாவின் பாரம்பரியத்தை இந்த நாள் நினைவூட்டுகிறது. வேர்ல்ட் தமிழ் டயஸ்போரா டே 2026. உலக தமிழ் புலம்பெயர் தினம் 2026 ஜனவரி 11 மற்றும் 12 ஆகிய தேதிகளில் சென்னை நகரில் நடைபெறுகிறது. இந்த நிகழ்வு உலகம் முழுவதும் வாழும் தமிழர்களை ஒன்றிணைப்பதே நோக்கம். தமிழால் இணைவோம், தரனல் உயர்வோம் என்பதே இந்நிகழ்ச்சியின் கருப்பொருளாக உள்ளது. கண்காட்சிகள், கலாச்சார நிகழ்ச்சிகள் மற்றும் கலந்துரையாடல்கள் நடைபெறுகின்றன. தமிழ் மொழி மற்றும் பாரம்பரியத்தை உலகளாவில் மேம்படுத்துகிறது. KITT ranked among top institutions for global education. புவனேஸ்வரில் அமைந்துள்ள KITT பல்கலைக்கழகம் வெளிநாட்டு மாணவர்களை ஈர்ப்பதில் இந்தியாவில் 5வது இடத்தை பெற்றுள்ளது. உலகளாவிய கல்வி மையமாக KITT வேகமாக வளர்ந்து வருகிறது. குளோபல் ஃபேக்கல்டி மற்றும் இம்மர்ஷன் புரோகிராம் போன்ற முயற்சிகள் செயல்படுத்தப்படுகின்றன. உலக தரவரிசையில் 501 முதல் 600 குழுவில் இடம்பெற்றுள்ளது. ஒடிசா மாநிலம் வெளிநாட்டு மாணவர்களை ஈர்க்கும் முன்னணி மாநிலங்களில் ஒன்றாக உள்ளது. நேஷனல் யூத் டே 2026. ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 12ஆம் தேதி தேசிய இளைஞர் தினமாக அனுசரிக்கப்படுகிறது. இந்த நாள் சுவாமி விவேகானந்தரின் பிறந்த நாளை நினைவு கூர்கிறது. இளைஞர்களை நாட்டின் வளர்ச்சிக்காக ஊக்குவிப்பதே இதன் நோக்கமாகும். 1984ஆம் ஆண்டு முதல் இந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது. தேச கட்டமைப்பில் இளைஞர் சக்தியை வலியுறுத்துகிறது. நேஷனல் ரோட் சேஃப்டி வீக் 2026. தேசிய சாலை பாதுகாப்பு வாரம் ஜனவரி 11 முதல் 17 வரை அனுசரிக்கப்படுகிறது. சாலை விபத்துகளை குறைப்பதே இந்த வாரத்தின் முக்கிய நோக்கமாகும். சடக் சுரக்ஷா ஜீவன் ரக்ஷா என்பதே இந்த ஆண்டின் கருப்பொருளாகும். பாதுகாப்பான ஓட்டம் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படுகிறது. இந்த வாரம் மத்திய சாலை போக்குவரத்து அமைச்சகத்தினால் முன்னெடுக்கப்படுகிறது. திரிபுரா கிராமின் பேங்க் லான்ச்சஸ் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் சோலார் ATM வேன். திரிபுரா கிராமின் வங்கி இந்தியாவின் முதல் சூரிய ஆற்றல் ATM வாகனத்தை தொடங்கியுள்ளது. இந்த முயற்சி பசுமை மற்றும் உள்ளடக்கிய வங்கி சேவையை முறுக்குப்படுத்துகிறது. கிராமப்புறங்களில் வங்கி சேவையை எளிதாக கொண்டு செல்ல உதவுகிறது. இந்த முயற்சிக்கு ஸ்காட்ச் சில்வர் அவார்டு வழங்கப்பட்டுள்ளது.
பசுமை வங்கி சேவையில் திரிபுரா வங்கி முன்னோடியாக உள்ளது. ஒடிசா டு லான்ச் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் சிகேடி பேஷண்ட் ரெஜிஸ்ட்ரி. ஒடிசா மாநிலம் இந்தியாவின் முதல் சிகேடி நோயாளி பதிவேற்றை தொடங்க உள்ளது. இந்த திட்டம் மார்ச் 31க்குள் செயல்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. சிகேடி நோயாளிகளின் எண்ணிக்கையை கண்காணிக்க இது உதவும். எய்ம்ஸ், ஐசிஎம்ஆர் மற்றும் என்ஐசி தொழில்நுட்ப ஆதரவு வழங்குகின்றன. சிகிச்சை மற்றும் தலையீடுகளை திட்டமிட இது முக்கிய கருவியாக இருக்கும். அரித்ரா ராய் ஸ்கேல்ஸ் மவுண்ட் அகாங்கக்வா. HALன் ஆதரவோடு இந்திய மலையேற்றும் வீரர் அரித்ரா ராய் மவுண்ட் அகாங்கக்வா உச்சியை வெற்றிகரமாக ஏறினார். இந்த மலை தென்னமெரிக்காவில் அமைந்துள்ள 6967 மீட்டர் உயரமுடைய உச்சியாகும். ஜனவரி 7ஆம் தேதி அவர் உச்சியை அடைந்தார். இது 7 சம்மிட் சவாலின் ஒரு முக்கிய கட்டமாகும். இந்த சாதனை இந்தியாவிற்கு பெருமை சேர்த்துள்ளது. பவன் கல்யாண் என்டர்ஸ் கெஞ்சுட்சு. நடிகர் மற்றும் அரசியல்வாதியான பவன் கல்யாண் ஜப்பானிய போர்க்கலை கெஞ்சுட்சுவில் இணைந்துள்ளார். அவருக்கு 5th டான் என்ற உயரிய பட்டம் வழங்கப்பட்டது. டக்கீடா ஷின்கன் கிளானில் அவர் அதிகாரப்பூர்வமாக சேர்க்கப்பட்டுள்ளார். டைகர் ஆஃப் மார்ஷல் ஆர்ட்ஸ் என்ற பட்டமும் அவருக்கு வழங்கப்பட்டது. இந்தியருக்கு கிடைத்த அரிய சர்வதேச அங்கீகாரமாக இது பார்க்கப்படுகிறது. ராஜஸ்தான்ஸ் பாமன்வாஸ் கங்கர் பிகம்ஸ் ஃபுல்லி ஆர்கானிக் பஞ்சாயத். ராஜஸ்தானில் உள்ள பாமன்வாஸ் கங்கர் பஞ்சாயத்து முழுமையாக ஆர்கானிக் பஞ்சாயத்தாக அறிவிக்கப்பட்டுள்ளது. 7 குடியிருப்புகளை உள்ளடக்கிய இந்த பஞ்சாயத்து கெமிக்கல் இல்லாத விவசாயத்தை நடைமுறைப்படுத்துகிறது. இதனால் சன் வளம் மேம்பட்டுள்ளது. விவசாயிகளின் வருமானம் கணிசமாக உயர்ந்துள்ளது. இது நிலைத்த விவசாயத்திற்கு ஒரு முன்னோடி மாதிரியாக உள்ளது. இஸ்ரேல் டு எக்ஸிட் 7 UN பாடிஸ். இஸ்ரேல் 7 ஐக்கிய நாடுகள் அமைப்புகளிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ளது. இந்த முடிவு அமெரிக்காவின் உலகளாவிய அமைப்புகளிலிருந்து வெளியேற்றத்திற்கு பின்னர் எடுக்கப்பட்டது. பாரபட்சம் மற்றும் செயலற்ற தன்மை காரணமாக இஸ்ரேல் குற்றம் சாட்டியுள்ளது. வெளியுறவு அமைச்சர் கிலியோன் சார் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். மேலும் அமைப்புகளிலிருந்து விலகுவது குறித்து ஆய்வு நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒலிம்பிக் ஸ்னோபோர்டர் யூலி கெஸ்டன்ஹோல்ஸ் டைட். சுவிட்சர்லாண்டை சேர்ந்த ஒலிம்பிக் ஸ்னோபோர்டர் யூலி கெஸ்டன்ஹோல்ஸ் உயிரிழந்துள்ளார். இவர் 1998 நாகானோ ஒலிம்பிக்கில் வெண்கலப் பதக்கம் வென்றவர். வாலாயிஸ் பகுதியில் ஏற்பட்ட பனிச்சரிவில் இவர் உயிரிழந்தார். மரணத்தின் போது அவருக்கு 50 வயது ஆகினது. இந்த இழப்பு ஸ்விருவிலக உலகிற்கு பெரிய அதிர்ச்சியாக உள்ளது. கொச்சி டு ஹோஸ்ட் இன்டர்நேஷனல் ஸ்பைஸ் கான்ஃபரன்ஸ் 2026. சர்வதேச மசாலா மாநாடு 2026 கொச்சி நகரில் நடைபெறவுள்ளது. இந்த மாநாடு பிப்ரவரி 23 முதல் 26 வரை நடைபெறும். ஸ்பைஸ் 360 கெட்டிங் ஃபியூச்சர் ரெடி என்பதே மாநாட்டின் கருப்பொருளாகும். உலகளாவிய கொள்கை வமைப்பாளர்கள் மற்றும் ஏற்றுமதியாளர்கள் இதில் பங்கேற்க உள்ளனர். அமிதாப் காந்த் முக்கிய உரை ஆற்ற உள்ளார். That's all for today on Current Affairs with Surya. ரிவைஸ் பண்ணுங்க, நோட் எடுத்துக்கோங்க, எக்ஸாம்க்கு ரெடியா இருங்க. Meet you in the next video. Until then, keep learning.